வீடியோஸ் எல்லாருமே நீங்களே கிளியராக பார்த்துருப்பீங்க. நான் ஓட்டுற ட்ரிப்பு எல்லாமே லைவாக உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதாவது டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது புதுசாக ஒரு அப்டேட் 3ஆம் தேதி வந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்லங்க. அந்த அப்டேட்டு அது இப்போ இந்த வீடியோ எடுத்தது வந்து 1ஆம் தேதி எடுத்திருந்தேன். எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டேட் 5. இன்றைக்கி 5ஆம் தேதி எனக்கு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்ல, லாகின் ஹவர்ஸ் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்கோர் 65 கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து 80 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 1ஆம் தேதி பார்த்தா 70 ஆக்கியிருந்தாங்க. டிஸ்பிளேல நானே உங்களுக்கு போட்டிருப்பேன், 70 ஆக்கியிருந்தாங்க. இன்றைக்கோட ஸ்கோர் பார்த்து டார்கெட் வந்து 65 எடுத்தால் போதுன்னு இருக்காங்க 1 வீக்கில். இந்த 1 வீக்கில் நம்ம 65 ஸ்கோர் எடுத்தோன்னா அடுத்த வீக்கில் நம்மளுக்கு 10 செகண்ட் டிலே ஆகாமல் ட்ரிப்பு வந்து இமீடியட்டாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு கரண்ட்டாக உள்ள இது வந்து இமீடியட்டாக தான் எனக்கு சவாரி வருது. ஏன்னா போன மாதம் ஃபுல்லாக கரெக்டான 80 ஸ்கோர் கொடுத்தனா இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு வந்து செகண்ட் இல்லாத மாதிரி எனக்கு ட்ரிப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் வரும். கம்ப்ளீட்டட் ஸ்கோர் டார்கெட் வந்து 65 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாகின் வந்து 30 ஹவர்ஸ். இந்த 1 வீக்கில் மண்டே டு சண்டே நீங்கள் 30 ஹவர்ஸ் லாகின் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸ்கோர் வந்து 65 கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு 10 செகண்ட் டிலே இல்லாமல் ஓட்டலாம். எந்த ட்ரிப்பும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் எல்லா ட்ரிப்பும் நீங்கள் அட்டன் பண்ணி ஓட்டலாம். கண்டிப்பாக நீங்களும் ஓட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன ட்ரிப்பு என்னென்ன கமிஷன் எவ்வளோ ஓட்டியிருக்கா நம்ம கிளியராக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு சவாரி வந்து ஏப்பாக்கத்துலேருந்து ஆவடி போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட வாங்கின கலெக்ஷன் பார்த்தோன்னா 345 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட. போர்ட்டல் 17% கமிஷனுங்க. போர்ட்டலோட ஃபீஸ் பார்த்தோன்னா 58 ரூபா 65 பைசாங்க போர்ட்டலோட ஃபீஸு. டோட்டல் ஏர்னிங் நம்ம அந்த ஒரு ட்ரிப்புக்கு உள்ள ஏர்னிங் வந்து 186 ரூபா 35 பைசாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரு ஓகேங்க. இது வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, 286 ரூபா 35 பைசா. அடுத்த சவாரிங்க, அடுத்த சவாரி ஆவடி பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்தோன்னா அம்பத்தூர் தாங்க. இது ராகவேந்திரா காலனி, அதான் அம்பத்தூர் தான் இது வருது. இது கஸ்டமர்கிட்ட வந்து கேஷ் கலெக்ஷன் பார்த்தோன்னா 529 ரூபா வாங்கியிருக்கேங்க. போர்ட்டல் கமிஷன் வந்து 89 ரூபா 93 பைசா. அது போக நம்மளோட ஏர்னிங் வந்து 439 ரூபா 7 பைசாங்க. இதுதான் ரெண்டாவதோட சவாரிங்க. இதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்த சவாரி 3ஆவது ட்ரிப்பு எங்கன்னு பார்த்தோன்னா அம்பத்தூர்லேருந்து ஜார்ஜ் டவுன் பாரிஸ். ஐயோ, இந்த பாரிஸில் பட்ட அவஸ்தை தாங்க முடியலங்க. என் மொபைல் உடஞ்சதே அங்கே தாங்க. கஸ்டமர் வந்து 12 அடி இது ஏற்றிருந்தாங்க. கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 300 கொடுக்குறேன்னாங்க. வந்து லோடு பார்த்தோன்னா 12 அடி ஹைட்டுங்க. இது வந்து நம்ம டாப்பில் தான் வைக்க முடியும் டாடா ஏசியில். நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் இது போலீஸ் கேஸ் ஆகும் அப்படின்னாங்க. 500 கொடுத்துருங்க, இன்கேஸ் போலீஸ் எதுவும் பிடிக்கலன்னா அந்த கேஷ் நான் இது பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். கஸ்டமருக்கு கம்பல்சரியாக பில்லு வேணும்னாங்க. நான் எதுவும் சொல்ல முடியல. கஸ்டமரே 200 தரேன், இன்கேஸ் போலீஸ் பிடிச்சாங்கன்னா அந்த ஃபைன் காசு தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 200 தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, போலீஸ் பிடிக்கிறாங்களா இல்லையா, நம்மளும் போயிட்டே இருந்தோம். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டிருப்பேன். 500 ஃபைன் போட்டாங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். கஸ்டமர் வந்து என்னை நம்பலை. கஸ்டமர் நானும் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணிருந்தாங்க. சரி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை போக சொன்னாங்க. இன்னொரு பையன் வரேன்னாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஃபோன் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரல, நீங்கள் கிளம்புங்கன்னாங்க. சரி ட்ராப் பாயிண்ட் போயிட்டு இறக்குற இடத்துல மேலே போய் கயிறு அவுருங்கன்னாங்க. போய் கயிறை அவுத்துட்டு அங்கேருந்து மேல் பாக்கெட்டில் காக்கி சட்டை மேல் பாக்கெட்டில் என்னோடய மொபைல், இந்த மொபைல் தாங்க அது, மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இப்படி குதிச்சம் பாருங்கள், அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்க்ராட்ச் ஆனது. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வரும்னு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தா பாருங்கள், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு கஸ்டமருக்கு இறங்கி வேலை செய்யலாம் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கே அது ஆப்போசிட்டாக வந்து சேர்ந்துருச்சு. என்ன பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் கஸ்டமர்கிட்ட காசு கேட்கல, ஆனால் நான் என்ன பண்ண முடியும், கஸ்டமர் முந்திக்கிறாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம் விட்டாச்சு. நான் கால் பண்ணி கேட்டால் இதோட டிஸ்பிளே வந்து 4000 நாங்கள், காசு இருக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த சவாரி எங்கன்னு பார்த்தோன்னா பாரிஸ்லேருந்து லக்ஷ்மி நகர் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட குன்றத்தூர் ரோடு கிட்ட வருது. இது லாஸ்ட்டில் வருது. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தோன்னா 1044 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டியது. போர்ட்டல் ஃபீஸ் பார்த்தோன்னா 177 ரூபா 48 பைசா போர்ட்டல் ஃபீஸு. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 866 ரூபா 52 பைசா நம்மளோட ஏர்னிங்கு. இது 4ஆவது ட்ரிப்பு. அடுத்தது 5ஆவது ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறோம். 5ஆவது ட்ரிப்பு எங்கன்னு பார்த்தோன்னா போரூர் பிக்கப் டோர் சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரக்கடை ட்ராப் பார்த்தோன்னா நெற்குன்றம் பெருங்கலத்தூர். அது ரொம்ப டைமுக்கு அப்புறம் எடுத்தேன். 5:21க்கு நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறது, லாஸ்ட் டைமில் வந்து சரி அங்கேருந்து நம்ம ஒரு சவாரி எடுக்கலான்னு பார்த்தா இது முடியறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. 6:50 ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி வராதுன்னு எதுவும் தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதோட நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதோட சவாரி ரேட்டு பார்த்தோன்னா 980. போர்ட்டலோட கமிஷன் பார்த்தோன்னா 166 ரூபா
60 பைசா. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 813.40 இதான் நம்மளோட ஏர்னிங்கு. போர்ட்டலில் மொத்தம் நம்ம 5 சவாரி எடுத்திருக்கோம். எத்தனை? 5 சவாரி எடுத்திருக்கோம். இதில் எல்லாமே டோட்டல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது தெரியுமா? 3653 ரூபா நம்மளோட அமௌண்ட்டு, ஏர்னிங்கோட அமௌண்ட்டு. கமிஷன்லாம் போனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட ஏர்னிங்கு. லாகின் ஹவர்ஸ் 9 ஹவர் 39 நிமிஷம் லாகின் ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம். 5 ட்ரிப் எடுத்திருக்கோம் டோட்டலாக. 1ஆம் தேதி அன்னைக்கு டோட்டலாக 5 சவாரி எடுத்திருக்கோங்க. 3063 ரூபா 93 இதில் தான் நம்ம டீசல் போடணும். எப்படியோ இது வந்து இவ்வளோ அமௌண்ட் ஓடி இருக்குன்னா கம்பல்சரியாக நம்மளுக்கு வந்து டோட்டலாக கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கம்பல்சரியாக ஓடி இருக்கும். என்னென்னா நம்மளோட கணிப்பு என்னென்னா 50 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா, 100 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா, 150 கிலோமீட்டருக்கு அப்படியே 3000 ரூபா, இப்படி தாங்க ஓடும். என்னோட கிலோமீட்டர் ஓடி இருக்கிற பார்த்தா 135 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எப்படியோ டீசல் பார்த்தோன்னா எனக்கு 800 900 ரூபா டீசல் பிடிக்கும். 800 குறைஞ்சது பிடிக்கும். இந்த 800 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2200 நம்மளோட ஏர்னிங் மட்டும் இருந்திருக்கு. இது எல்லா நாளும் ஓடுமான்னு கம்பல்சரியாக சொல்ல முடியாது. இந்த லக்கெல்லாம் வந்து எப்பயாவது வரும். நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் ஓட்டலாம் தாராளமாக. காலையில் 9 மணிக்கு லாகின் பண்ணி சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு லாக் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டலாம். எந்த சவாரியும் விடாமல் ஓட்டணும். 230 ரூபா சவாரியாக இருந்தாலும் எல்லா சவாரியும் நீங்கள் ஓட்டணும். என் வீடியோ நீங்கள் புதுசாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய்.